நாளில முதல் தியானமாக இரு பெரும் அசத்தியங்கள். நம்முடைய கிராண்ட் தீம், முக்கியமான தலைப்பு என்னவென்றால், இந்த எல்லா கூட்டங்களுக்கும் இரு பெரும் அசத்தியங்கள், டூ கிரேட் எரர்ஸ் என்ற தலைப்பில் படிக்க போறோம். டூ கிரேட் எரர்ஸ், நாட் ஜஸ்ட் எரர்ஸ் பட் டெரர்ஸ். நாட் ஜஸ்ட் எரர்ஸ் பட் டெரர்ஸ். இந்த அசத்தியங்கள் வெறும் அசத்தியங்கள் மட்டுமல்ல, அபாயகரமானவையும் கூட. அபாயகரமான அசத்தியங்கள் என்ற முக்கிய கருத்தின் கீழே நாம் இன்றைக்கு முதல் தியானத்தை தியானிக்க இருக்கின்றோம். பிரசங்க பீடத்தில் பாம்பு. ஸ்னேக் ஆன் தி புல்பிட். ஸ்னேக் ஆன் தி புல்பிட். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? ஜெபித்து நாம் துவங்குவோம். நல்ல பரமபிதாவே, உம்முடைய நாமம் மையப்படுவதாக. தகப்பனே, மீண்டும் அதிகாலை கூட்டங்களில எங்களுக்கு பங்கு பெறும் பாக்கியம் தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்க இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாக, ஆண்டவரே, இன்னும் தனித்தனியாக வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். தகப்பனே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும். காலையிலே உமது கிருபையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் தியானிப்பது எவ்வளவு பெரிய ஆனந்தம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல எங்களுக்கும் இந்த காலை நேரத்தில் அதிகாலை வேளையில உம்முடைய கிருபைகளை தந்து உம்முடைய சத்தியங்களை ஆண்டவரே இரவில் மட்டுமல்ல இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு பாக்கியமான நாட்களை எங்களுக்கு இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறீர். அதற்கான ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. தகப்பனே, இருவரும் அசத்தியங்கள் என்ன என்பதை கற்றுக்கொள்ள இந்த தொடர் கூட்டங்களில எங்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டும். தடைகள் எல்லாம் நீக்கி போடும். எல்லாருக்கும் உற்சாகத்தின் ஆவியை தாரும். எல்லாருடைய நெட்வொர்க்கும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்டேபிளா இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய மனங்களை, இருதய கதவுகளை திறந்தருளும். சத்தியத்தை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருள வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்க பீடத்தில் பாம்பு. ஸ்னேக் ஆன் தி புல்பிட். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். நாம் இந்த நாளில இந்த சீரீஸ் முழுவதும் படிக்க போற பாடங்களுக்கு இதுதான் பேஸ், ஒரு அஸ்திபாரமான ஆரம்ப பாடம். நாம் இதை மிகவும் கருத்தாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஆவியை நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஸ்னேக் ஆன் தி புல்பிட், பிரசங்க பீடத்தில் பாம்பு. அது என்ன பிரசங்க பீடத்தில் பாம்பு? பனைமரத்தில் பாம்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பனைமரத்துல பாம்பு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் என்ற இடத்துல பாஸ்டா இருந்தேன். அங்க ஒரு 5.5 வருஷம் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நானும் என்னுடைய பிள்ளைகளும், அப்ப 2 பேரும் சின்ன பிள்ளை, எப்படி என்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு 2 பேருக்கும் 8, 6 இந்த மாதிரி வயது இருக்கும். இந்த சமயத்தில் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அப்படியே வண்டியில வந்துட்டு இருக்கிறோம். வரும்பொழுது திடீர்னு போன் அடிச்சு எனக்கு மொபைல்ல. உடனே என்ன செய்கிறேன், இந்த போனை அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில கீழே நின்றேன். நான் நிக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 7-8 அடி அவ்வளவுதான் இருக்கும். 6-8 அடி தான் இருக்கும். அவ்வளவு பக்கத்துல ஒரு பனை மரம் இருக்கிறது. அந்த பனை மரம் ரொம்ப உயரமான பனைமரம் கிடையாது. கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தரையில இருந்து ஒரு 7-8 அடி தான், கொஞ்சம் இன்னும் மேல. மொத்தத்துல ஒரு 15 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரம். அந்த மரம் பக்கத்துல இன்னும் ஒரு ஆலமரம் எல்லாம் இருக்கு. அங்க நின்று நான் என்ன செய்கிறேன், அந்த மொபைல் போன் பேசிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகள் முன்னாடி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து பொத்துன்னு கீழே ஏதோ விழுந்துச்சு. அது இந்த பனை மரத்துல நிறைய அந்த பனை மட்டைகள், பனை ஓலைகள், காஞ்சி போன ஓலைகள்லாம் இருந்துச்சு. அதற்கு மேலே இந்த பசுமையான பனை ஓலைகள் இருந்ததை பார்க்க முடியும். திடீர் மேல இருந்து தொப்புன்னு ஏதோ கீழே விழுந்துச்சு பனை மரத்துல இருந்து. என்னடா கீழே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. பார்த்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. பனைமரத்துல பாம்பு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். பனை ஏரிகள், பனைமரத்துல ஏறினவங்க, இந்த பதநீர் எடுப்பதற்காக ஏறக்கூடியவர்கள் பாம்பு கடித்து, பனைமரத்திலேயே பாம்பு கடித்து செத்து கொத்தப்பட்டு கீழே விழுந்து செத்து போன சம்பவங்களையும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
ஆனால் பிரசங்க பீடத்தில் பாம்பு என்று ஒருவேளை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இந்த நாளில பிரசங்க பீடத்துல பாம்பு வந்ததா என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ அதை சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னதாக வாசிக்கிறோம். பிரசங்கம் பண்ணுவது ஒரு அருமையான ஆவிக்குரிய ஆனந்தமான அனுபவம். ஆனால் பிசாசுக்கும் பிரசங்கம் பண்ற ஆசை வந்துருச்சு. பிசாசும் பிரசங்கம் பண்ணுகிற ஆசையில அவன் வந்து விட்டான். ஆனாலும் அவனுடைய போதகம் எல்லாம் பொய் போதகம்தான். He never preaches true things. சாத்தான் ஒரு நாளும் உண்மையான காரியங்களை அவன் போதிப்பது இல்லை. பைபிள்ல படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அதன் வால், வலு சர்ப்பத்தின் வால் என்ன செய்ததாம்? நட்சத்திரங்களில், வானத்து நட்சத்திரங்களில் 3இல் 1 பங்கை இழுத்து, வலு சர்ப்பம் என்று சொன்னால் பிசாசு. பிசாசு என்ன செய்தான்? தன்னுடைய வாளை கொண்டு வானத்தின் நட்சத்திரங்களிலே, தேவ தூதர்களிலே 1 பங்கை, 3இல் 1 பங்கை அவன் இழுத்து கொண்டான். இழுத்து கொண்டு தானும் அந்த தூதர்களுமாக பூமியில விழத்தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சாத்தான் தன்னுடைய வாளை கொண்டு அவன் இழுத்தான். வாள் என்றால் என்ன? தீர்க்க தரிசனத்துல வாட் டஸ் டெயில் ரெப்ரசன்ட் இன் ப்ராஃபசி அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, முப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வாள் என்று வாசிக்கிறோம். சாத்தான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவன் ஒரு பொய் தீர்க்கதரிசி, அவன் பொய் போதகங்களை செய்யக்கூடியவன் என்பதை அதனுடைய வாள் என்ற வார்த்தைக்கு தீர்க்கதரிசின் அர்த்தம் பார்க்கிறோம். வாள் என்று சொன்னால் பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, சாத்தான் பொய் போதகம் பண்ணக்கூடியவன். அவனுடைய பொய் போதகத்தினாலே அவன் நிறைய தந்திரமான வேலைகளை, வஞ்சக வேலைகளை அவன் செய்திருக்கின்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பொய் போதகம் பண்ணக்கூடிய வேலைய அவன் எங்க தொடங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்திலே அவன் தொடங்கினான். பொய் போதகம் பண்ணுகிற பிசாசின் பணி, லூசிபர் பிசாசாக மாறி, சாத்தானாக தேவனுக்கு எதிரியாக மாறி, அந்த பணியை அவன் பரலோகத்திலிருந்தே அவன் தொடங்கி விட்டான். அங்கே தொடங்கின அந்த பொய் பிரச்சார ஊழியத்தை அவன் பூமியிலும் தொடர்ந்தான். சாத்தான் ஒரு பொய்யன், அவன் பொய்க்கு பிதா என்று சொல்லிட்டு யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். He is a liar and is the father of lies. அவன் பொய்யனும் பொய்களுக்கெல்லாம் பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதாகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, எத்தனையோ ஆண்டுகளாக தேவ தூதர்களும் தேவாதி தேவனும் எவ்வளவோ உண்மையான தகவல்களை, எச்சரிப்புகளை ஆதாம் ஏவாளுக்கு பகிர்ந்தளித்த போதிலும் ஆண்டவரே வந்து சொன்னார், ஆதாம் ஏவாள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பரலோகத்திலிருந்து ஒருவன் வீழ்ச்சி அடைந்திருக்கிறான். தன்னுடைய நிலையில இருந்து அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். தேவனுக்கு விரோதமாக அவன் கலகம் செய்து விட்டான். ஆகவே அவன் உங்களையும் வஞ்சிக்க வருவான்னு சொல்லிட்டு ஆண்டவரும் சரி, தேவ தூதர்களும் சரி, ஆதாம் ஏவாளுக்கு நிறைய எச்சரிப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளவு கால எச்சரிப்பு கொடுத்தாங்க நமக்கு தெரியும். அநேக ஆண்டுகள் கொடுத்திருக்கலாம். அன்பானவர்களே, ஆனால் பாருங்க, இவ்வளவு எச்சரிப்புகளை பெற்றிருந்த ஆதாம் ஏவாளும் சாத்தானுடைய ஒரே ஒரு சிறு பிரசங்கம்
அவன் செய்த ஒரே ஒரு சின்ன பிரசங்கம் ஒரு பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்தி விட்டது. அவனுடைய பிரசங்கத்தினால மிகப்பெரிய விளைவுகள் உண்டாயிற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படின்னு பிரசங்கம் பண்ணான். எங்கே வந்து பிரசங்கம் பண்ணினான் என்பதெல்லாம் நாம் சற்று பார்க்க போகிறோம். ஏதேனில் ஏமாற்றுக்காரனின் முதல் பிரசங்கம். ஏதேன் தோட்டத்துல ஏமாற்றுக்காரன் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை மனுக்குலத்திற்கு அவன் பண்ணினான். எங்கே பண்ணினான்? இந்த கபட நடிகன், அதான கபட நடிகன். நடிப்பு என்றாலே கபடம் தான், அப்படித்தானே? இதெல்லாம் கபட நடிகன் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, இந்த உலகம் ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாரும் அதுல நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பாவாக நடிக்கிறோம், அம்மாவாக நடிக்கிறோம், அப்படித்தானே? மகளாக, மகனாக, போதகராக, விசுவாசிகளாக எல்லாமே அவரவர்கள் தங்கள் ரோல் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சாத்தான் கபட நடிகன். எப்படி நடிச்சான் அப்படின்னா, அவன் நேரடியா அவன் ஏவாள்கிட்ட வந்து, ஹாய் ஈவ், ஐ எம் சேட்டன் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு அவன் சொல்லல. பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற சாத்தான் நான், உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாத்தான் ஒரு அச்சுறுத்தும் தோற்றத்துல அவன் வரல. அவன் எப்படி நடிக்கிறான் பாருங்க. அந்த பாசாங்குக்காரன் சர்பத்தை ஒரு ஊடகமாக அவன் தெரிந்து கொண்டான். Satan chose serpent as the first medium. முதல் மீடியமாக சாத்தான் சர்பத்தை தெரிந்து கொண்டான். ஏதேனில் நுழைந்த அந்நிய பிரசங்கி, ஃபாரின் மிஷனரி, அப்படிதானே சொல்லுவாங்களே, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய மிஷனரிஸ் எல்லாம் ஃபாரின் மிஷனரி சொல்லுவோம். அதே போல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஃபாரின் மிஷனரி, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த முதல் ஃபாரின் மிஷனரி யார் அப்படின்னா சாத்தான். ஏமாற்றும் நோக்கத்திலே ஏமாற்றும் நோக்கத்திலே அல்லது வஞ்சிக்க வந்த முதல் மிஷனரி யார் அப்படின்னா சாத்தான். அவன் செய்த பிரசங்கம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என்ன பிரசங்கம்? தமிழ்ல 3 வார்த்தைகள், நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு பைபிள்ல படிக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை. இந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல பிரீச் பண்ண it contained only 5 words. என்னென்ன வார்த்தைகள்? Ye shall not surely die. Genesis 3:4. Ye shall not surely die. நீங்கள் சாவதே சாவதில்லை, அதாவது நீங்கள் நிச்சயமாகவே சாக மாட்டீர்கள் என்று அவன் ஒரு பிரசங்கம் பண்றான். தமிழ்ல 3 வார்த்தைகள், ஆங்கிலத்துல 5 வார்த்தைகள் அவனுடைய பிரசங்கம். அவனுடைய சபை, காங்கிரிகேஷன் யாரு? கூட்டம். எந்த கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பண்ணின இடம் ஏதேன் தோட்டம், பிரசங்கம் பண்ண இடம் ஏதேன் தோட்டம். அந்த சபை அது ஒரு அந்த ஏதேன் தோட்ட செட்டப், அந்த அமைப்புல தான், அந்த தோட்ட அமைப்புல தான் அந்த சபை இருக்கிறது. அவனை கவனித்து கேட்ட ஒரே ஒரு ஆத்மா, ஜஸ்ட் ஒன் சோல் ஆடியன்ஸ், ஒரே ஒரு ஆத்மா தாங்க. யார் அந்த ஆத்மா என்றால் ஏவாள். நமக்கு தெரியும், ஏவாள் என்ற பெண்மணி. அவனது பிரசங்க பீடம் எங்கே? வாட் வாஸ் ஹிஸ் புல்பிட்? அந்த புல்பிட் எங்க இருந்து பிரசங்கம் பண்ண அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கிளையில் இருந்து கொண்டு, அந்த மரத்தை அவன் புல்பிட்டாக்கி கொண்டு, பிரசங்க பீடமாக்கி கொண்டு, பாம்பின் வழியாக சாத்தான் பிரசங்கம் பண்ணுகிறான். எல்லா பிரசங்க பீடமும் ஒரு காலத்துல, இப்பயும் அப்படித்தான் இருக்கு, எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட பிரசங்க பீடங்கள், அப்படித்தானே, உடன் புல்பிட்ஸ். இப்ப நவீன காலத்துல எப்படி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது கண்ணாடி மாதிரி எல்லாம் வந்துருச்சு, அப்படித்தானே? கண்ணாடி, ஃபைபர், அக்ரிலிக், அப்படி இப்படி என்னமோ சொல்றாங்க, நிறைய இருக்கு. ஆனால் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுவது உடன் புல்பிட்டு தான், மரத்தாலான பிரசங்க பீடம் தான். பாருங்களேன், இந்த சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு மரத்தையே அவன் பிரசங்க பீடம் ஆக்குகிறான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல், நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரம், அந்த விருட்சம்.
இப்ப பிரசங்க பீடம் எடுத்துக்கொண்டால் கூட பிரசங்க பீடத்திலிருந்து நன்மை தீமை குறித்த காரியங்கள் எல்லாம் பேசப்படும். நன்மையான காரியங்கள் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது, நன்மைகள் எல்லாம் செய்ய வேண்டும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தீமையான காரியங்கள், எந்தெந்த காரியங்கள் தீமையான காரியங்கள், இதெல்லாம் எப்படி விட்டு விலக வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆகவே தீமையை குறித்த காரியங்களும் நன்மையை குறித்த காரியங்களும் பிரசங்கம் பண்ணக்கூடிய இடம்தான் பிரசங்க பீடம். இந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஒரு மரத்தை வைத்தார். ஒண்ணு ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் தான் ஆதாம் ஏவாளுக்கு ஓர் பரீட்சையாக, அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனையாக வைக்கப்பட்ட மரம் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அந்த மரத்தை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாத்தான் என்ன செய்யறான்னா ஒரு பிரசங்க பீடமாக அவன் மாற்றிக்கொண்டேன். ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, ஸ்டீவ் ஓல்பர்க் என்ற நம்முடைய போதகர் ஸ்டீவ் ஓல்பர்க், அமெரிக்கால இருக்கிற அட்வென்டிஸ்ட் பாஸ்டர், அவர் சொல்றாரு, Satan had access only to that tree. அந்த மரத்திற்கு தான் அவனுக்கு உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. சாத்தான் அந்த மரத்தின் வழியாத்தான் சோதிக்கணும். சரிங்களா? சோதனை அங்கதானே. ஏன்னா ஆண்டவர் அந்த மரத்தை தான், அதுல இருக்கிற கனியைத்தான் புசிக்க வேண்டாம், நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களிலிருந்து புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாரு. ஆகவே சாத்தானுக்கும் ஆக்சஸ் எங்கதான், அப்ப அவன் எங்க இருந்தா சோதிக்கணும்? அந்த மரத்துல இருந்தா சோதிக்கணும். So he had access only to that tree. அதனாலதான் அந்த மரத்திற்கு அதிகாரம் உடையவனாக அவன் அங்க போயிடான். அங்கே போய் அதை தனது பிரசங்க பீடமாக்கி கொண்டு சாத்தான் என்ன செய்யறான்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்பானவர்களே, அவன் செய்த இந்த மிகப்பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னா பிரசங்கம். பிரசங்கம் என்ன பெரிய வஞ்சகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அன்பானவர்களே, அவன் பயன்படுத்திய ஊடகம் ஃபர்ஸ்ட் மீடியம் என்று சொன்னேன். ஃபர்ஸ்ட் மீடியம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மீடியம் அப்படின்னா அதாவது ஆவி உலக தொடர்பாளர், ஆவி உலக தொடர்பாளர், அந்த நபரைத்தான் மீடியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆகவே சாத்தான் பயன்படுத்தின மீடியம் யார் அப்படின்னா சர்பன்ட், ஸ்னேக். சாத்தான் பயன்படுத்தின ஃபர்ஸ்ட் மீடியம் எவர் இன் தி வேர்ல்ட். உலகத்திலேயே முதல் மீடியம் எது அப்படின்னா இந்த பாம்பு தான். இந்த பாம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது குறித்து அம்மையார் எழுதியிருப்பாங்க, லைக் பர்னிஷ்ட் கோல்டு. அந்த சுத்தமான பொன் துலக்கப்பட்ட தங்கம் எப்படி தக தக தகன் மின்னும் பார்த்திருக்கீங்களா? 22 கேரட் தங்கம் எப்படி அந்த மின்னுமோ அந்த தங்கம், அத மாதிரி இந்த சர்பத்தினுடைய தோற்றம் அவ்வளவு பல பல பலன்னு தங்கத்தை போல மின்னுச்சான். பாம்பு பறக்கக்கூடியதாகவும் இருந்தது. பாம்பு பறக்கிறதா இருந்துச்சான். உங்களுக்கு தினந்தோறும் இந்த பகுதியை வாசிங்க அந்த பகுதியை வாசிங்க சொல்லிட்டு இந்த பிரசங்கத்துக்கு என்ன அதிகாரத்தை வாசிக்க சொல்லலாம் பைபிள்ல இருந்து, இந்த பிரசங்கத்துக்கு எலன் ஒயிட் அம்மையார் புஸ்தகத்துல எதெல்லாம் படிக்க சொல்லலாம்னு தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து உங்களுக்கு இதெல்லாம் வாசிங்க இதெல்லாம் வாசிங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். அன்னுடைய பிள்ளைகள், நீங்க இதை வாசித்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவை கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பகுதிகளை நீங்கள் தயவு செய்து வாசித்து வரும்படி உங்களிடத்துல அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நம்ம படிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா சோதனையும் விழுகையும் என்ற ஒரு அதிகாரம். சோதனையும் விழுகையும், டெம்டேஷன் அண்ட் த ஃபால் என்று ஒரு அதிகாரம் உங்களுக்கு வாசிக்கும்படி பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் என்ற புத்தகம், முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகம் மற்றும் மீட்பின் வரலாறு, இந்த 2 புஸ்தகங்கள்லையும் இந்த 2 அதிகாரம் இருக்கு. ஆகவே இந்த அதிகாரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தயவு செய்து வாசிக்க வேண்டும். ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 14 வசனம் 29. முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியும் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். பறக்கிற அக்கினி சர்ப்பம் அப்படின்னு வாசிக்கும். அன்பானவர்களே, சர்ப்பம் ஆரம்பத்துல அது பறக்கக்கூடியதாக இருந்துச்சு. பிஃபோர் சின், தேவன் சபிப்பதற்கு முன்பாக பாம்பு எப்படி இருந்துச்சாம்? பாம்பு பறக்கக்கூடியதா இருந்துச்சு.
அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாய் இருக்கும். பறக்கிற அக்கினி சர்ப்பம். இந்த வசனத்தை வைத்துதான் நம்ம ஒரு ஆதாரம் புரிந்து கொள்கிறோம். என்ன அப்படின்னா, பாம்பு எப்படி இருந்திருக்குன்னா அக்கினி மயமாக, தங்க மயமாக இருந்திருக்கிறது. அது பறக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க. ஆகவே ரொம்ப அட்ராக்டிவா, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்த பாம்பு சாத்தானுடைய ஊடகமாக, மீடியமாக சாத்தான் அதை பயன்படுத்த பிரசங்கம் பண்ணா. அந்த பிரசங்கத்தினுடைய விளைவு என்ன? 100% சக்சஸ். அவன் செய்த பிரசங்கம் 100% வெற்றி அடைந்தது அப்படின்ட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அவன் எப்படி பேசினான்னு தெரியுமா? எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க, he spoke in a musical voice. என்னுடைய குரல் கேட்கறது கூட அவ்வளவு நல்லா இருக்காது, அப்படித்தானே? ஆனால் இவன் பேசினா அப்படின்னா, சாத்தானுடைய குரல் அந்த பாம்பு வழியா பேசினானா, it was just like a musical voice. ரொம்ப மெல்லிசையில ரொம்ப அழகா பேசினானா. அவன் பேசினானா கேட்டுட்டே இருக்கலாம். இந்த பாம்பு என்ன செய்கிறது? ஒரு கருவியாக பயன்பட்டு சாத்தான் இந்த பாம்பின் வழியாக பேசுகிறான். பிரியமானவர்களே, அப்படி என்ன பிரசங்கம் பண்ணா? அவனது பிரசங்கத்தின் கருப்பொருள், what was the subject of his sermon? என்ன பிரசங்கம் பண்ணா அப்படின்னா, ஆத்துமா அழியாது. அவன் என்ன சொன்னா? நீங்கள் சாகவே சாவதில்லை, அதாவது நீ சாவதில்லை, நீ அழியாமை உடையவள், நித்தியமானவள் என்ற உயிருள்ள பொய்யை அவன் கூறினான். He uttered a living lie. உயிருள்ள பொய். ஏன் உயிருள்ள பொய்ன்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த பொய் இன்னும் உயிரோடு இருக்கு. சரிங்களா? அவன் அன்றைக்கு சொன்ன பொய் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதனால அதுக்கு பேரு லிவிங் லை. லிவிங் லை. அதுதான் அவன் செய்த மகா வெற்றிகரமான முதல் பிரசங்கம். சாத்தான் செய்த முதல் பிரசங்கம். ஆத்மா அழியாது என்ற அர்த்தத்துல அவன் பிரசங்கம் பண்ணான். நீங்கள் சாகவே சாவதில்லை, ஆத்மா அழியாது. இந்த மோசக்காரன் செய்த மோசடி பிரசங்கத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? முக்கிய அம்சங்கள். பிரசங்கத்துக்கு உள்ள போய் சில காரியங்களை பார்க்க போறோம். ஏவாளை மோசம் போக்கியவன். வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. பாத்தீங்களா? ஏவாளை ஏமாத்திட்டான். வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் கொரிந்து சபையை குறித்து சொல்லுகிறார். சபைகளை வஞ்சிக்கிறவன் சாத்தான். ஸ்திரியையும் வஞ்சித்தான். ஸ்திரீ என்றால் சபை அப்படின்னு அர்த்தம் தீர்க்க தரிசனத்துல. ஏவாளை வஞ்சித்தவன் இன்றைக்கு சபைகள் எல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி வஞ்சித்தான்? தன்னுடைய தந்திரத்தினாலே. அவன் நேரடியாக வரல, ஒரு சர்ப்பத்தை ஊடகமாக பயன்படுத்தி அவன் அந்த பழத்தை அவன் சாப்பிட்டான். பாம்பு என்ன செஞ்சுச்சான்? அந்த பழத்தை புசித்ததான். அம்மையார் அப்படித்தான் எழுதுறாங்க. அந்த பழத்தை இந்த சர்ப்பம் புசித்து அந்த பக்கமா அப்படியே கணவனை பிரிஞ்சு, கணவன்கிட்ட சொல்லாம கொள்ளாம நைஸா அந்த பக்கம் ஏவாள் வர்றான். அப்படி வந்த ஏவாள் இடத்துல சாத்தான் பேசுறான், பாம்பு வழியா பேசுறான். இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா அது, ஏதோ சத்தம் வருதே என்றால், இதுவரைக்கும் தேவதூதர்கள் பேசி இவ கேட்டிருக்கா, ஏவாள். ஆண்டவர் பேசி ஆதாம் ஏவாள் எல்லாரும் கேட்டிருக்க, 2 பேரும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு சத்தம் மரத்திலிருந்து வருதே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. மியூசிக்கல் வாய்ஸ், ஒரு மெல்லிசை, இனிமையான ஓசை கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கிருந்து பாம்பு பேசி, பிரசங்க பீடத்திலிருந்து பாம்பு பேசு. கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருந்து, ஆச்சரியமாக கவர்ச்சிகரமாக கண்களை கவர்ந்திழுப்பதாக அவளுக்கு இருந்துச்சு. எப்படி வஞ்சித்தானா? தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க, ஒரு கம்பீரமான தேவதூதன், ரொம்ப ஜைஜாண்டிக்கா ஒரு பிரம்மாண்டமான தேவதூதன் அப்படி பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருந்தா கூட, தூதர்கள் வந்துட்டு போனாங்கதான்.
ஆனால் வஞ்சிக்கிறதுக்காக, வஞ்சிக்கிற நோக்கத்துல, ஏமாற்று நோக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜீவராசி வந்திருந்தா கூட ஏவாள் அலர்ட் ஆயிருப்பான், ஏவாள் எச்சரிக்கை அடைந்திருப்பாள். சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பாம்பை தெரிந்து கொண்டு அவன் அழகா ஏமாத்த. அப்படிதானே? நீ பாருங்களேன், இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மொபைல் போன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அதுல 1008 ஆப்ஷன் இருக்கு, அப்படித்தானே? 20,000 30,000 50,000 செல்போன் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சாத்தான் நேர்லயே வருவான்? இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கான், அப்படித்தானே? மொபைல் போன் வழியாலாம் வர்றான், இன்டர்நெட் வழியாலாம் உள்ள வர்றான், அப்படித்தானே? அன்பானவர்களே, so Satan always chooses an attractive pathway. ரொம்ப கவர்ச்சிகரமான வழியைத்தான் சாத்தான் தெரிந்து கொள்வான். அதான் அவனுடைய தந்திரம். ஏவாளை அப்படி மோசம் போக்கினான். ஏவாளை மட்டுமா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். பைபிள் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு வாசி. பரலோகத்துல கலகம் பண்ணின சாத்தான் இவன் அங்கு இனிமேல் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று கண்ட பரலோக தேவன் சாத்தானை அவன் கூட்டத்தையும் பூமிக்கு தள்ளி விட்டுறார். என்ன செய்யறான் பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்க வேண்டும். ஆண்டோட நோக்கம் இவனுக்கு தெரிஞ்சிரு. என்ன நோக்கம்? இவனுடைய இடத்தை, தூதர்கள் விழுந்து போன தூதர்கள் இடத்தை நிரப்புறதுக்காக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை, மனுக்குலத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த மனுக்குலத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற நோக்கத்துல பிசாசானவன் அவன் ஆதியிலிருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஏவாளை மோசம் போக்கினவன், ஏவாளை மோசம் போக்கினதன் வழியாக இன்னைக்கு உலகம் அனைத்தையுமே அவன் ஏறக்குறைய மோசம் போக்கி விட்டான். மோசம் போக்கி கொண்டே இருக்கிற வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, வேதாகமத்துல மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்த முதல் எச்சரிப்பு, first warning God ever gave to humanity. என்ன வார்னிங், முதல் எச்சரிப்பு கொடுத்தாருன்னா, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இதான் ஆண்டு கொடுத்த எச்சரிப்பு. எங்க படிக்கிறோம்? ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That was the first warning. முதல் எச்சரிப்பு, முதல் அன்பின் எச்சரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆண்டவர் சொன்னார், ஆதாம்கிட்ட சொன்னார், அதை சாப்பிடாதே என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது அப்படியே வசம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சாத்தான் செய்த முதல் பிரசங்கத்தில் 5 முக்கிய அம்சங்கள் அடங்கியுள்ளன. 5 முக்கியமான அம்சங்கள், ஜஸ்ட் பாயிண்ட்ஸ், குறிப்புகள். பாருங்களேன். முதலாவது குறிப்பு என்ன? பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் பொய், first recorded lie in the Bible. முதல் பதிவு செய்யப்பட்டுள்ள பொய் பைபிள்ல இதுதான், நீங்கள் சாகவே சாவதில்லை. இரண்டாவது, மனுஷியிடம் சொல்லப்பட்ட முதல் பொய். நல்ல வேலை ஆதாம் கூட பொய் சொல்லல, இல்லாட்டி கணவன் பொய் சொல்லி விட்டான். இந்த கணவர்களே இப்படித்தான், இவங்க இப்படித்தான், எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுவாங்க என்று ஒரு கருத்து வந்து விடாத அளவுக்கு எங்கள் எல்லாரையும் காப்பாற்றினவன், ஆண் வர்க்கத்தையே காப்பாற்றினவன் சாத்தான் அப்படின்னு சொல்ல. ஏன்னா முதல் பொய் அவன் தான் சொன்னான். முதல் பொய்யை மனுஷியின் இடத்துல சொன்னவன் இந்த சாத்தான். சர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் முதல் பொய்யை அவன் சொன்னான் அப்படின்னு பார்க்கணும். மனுஷியிடம் சொல்லப்பட்ட முதல் பொய். மூணாவது பாருங்களேன், தேவனுக்கும் அவரது வார்த்தைக்கும் விடுக்கப்பட்ட நேரடியான சவால். இவன் சொன்ன இந்த பொய், நீங்கள் சாகவே சாவதில்லை சொன்னானே, இட் வாஸ் a challenge against God and his word. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். இவன் சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை. just accurately against God and his word. ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிராக ஒரு பெரிய சவால் விடுறான் சாத்தான். நீ சாக மாட்டீங்க என்று சொல்லுகிறான். நாலாவது, இந்த பிரசங்கத்தினுடைய
இந்த மோசடிக்காரன் செய்த அந்த முதல் பிரசங்கத்தினுடைய 4வது அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பிரசங்கத்தை யார் வழியா அவன் சொல்றான்? த்ரூ த சர்பன்ட், சர்ப்பத்தின் வழியாக அவன் பிரசங்கம் பண்ணு. ரொம்ப அழகா, அட்ராக்டிவா, அப்படித்தானே? ஏன்னா இவன் நேர்ல வந்து பண்ணானா ஏவாள் மிரண்டுருவான், அப்படித்தானே? அதனாலதான் சர்ப்பத்தின் வழியாக அவன் அறிவிக்கிறான். 5வது அம்சம், உண்மையிலேயே அது ஒரு பொய். அவன் பண்ண பிரசங்கம் உண்மையிலேயே அது ஒரு பொய். ஆனால் அவன் உண்மை போல பேசினான், அப்படித்தானே? ஆனால் உண்மையிலேயே அது ஒரு பொய், நீடித்து நிலைத்திருக்கின்ற பொய். அந்த பொய் இன்னும் உயிரோடு இருக்கு. ஆதாம் ஏவாள் உயிரோடு இல்லைங்க, ஆனால் ஏவாளும் ஆதாமும் நம்பிவிட்ட பொய் இன்னும் உயிரோடு இருக்கிறது. மனுக்குலத்தையே மயக்கிவிட்ட பொய் இந்த பொய். சற்றேறக்குறைய முழு கிறிஸ்தவத்தையும் மாய்த்து விட்ட பொய் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்தவத்தையே வஞ்சித்து விட்ட பொய் இந்த பொய். இந்த அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னாரு. சாத்தான் சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை. யாருங்க சொன்னது உண்மை? யார் உண்மை சொன்னது? தேவன் உண்மை சொன்னாரா அல்லது சாத்தான் உண்மை சொன்னானா? இந்த கேள்வி அநேகருடைய இருதயங்களில, குறிப்பாக அவிசுவாசிகள், ஆண்டவரை அறியாதவங்க, அல்லது ஆண்டவரை குறித்து கேள்வி கேட்கணும்னே ஆராய்ச்சி செய்து விட்டு துருவி கேட்பாங்க பாருங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, யார் உண்மை சொன்னா? உங்க ஆண்டவர் உண்மை சொன்னாரா இல்ல சாத்தான் உண்மை சொன்னானா என்று காலம் நெடுகிலும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த கேள்வி அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு, முடிவு காலத்தின் இரு பெரும் அசத்திய ஏவுகணைகள். முடிவு காலத்துல சாத்தான் 2 கிரேட் மிசைல்ஸ், 2 முக்கியமான பயங்கரமான ஏவுகணைகளை அவன் பயன்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறான். ஜப்பான் நாட்டில 2 பெரும் பட்டணங்கள், 2 முக்கியமான சிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிரோஷிமா, நாகசாகி. ஜப்பானுக்கு அமெரிக்காவுக்கும் இடையில யுத்தம். அது 2ஆம் உலகப் போரின் காலகட்டம். 1939 இருந்து 1945 வரைக்கும் ஏறக்குறைய 6 ஆண்டுகள். என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, WW2, செகண்ட் வேர்ல்ட் வார், 2ஆம் உலகப் போரின் காலகட்டம். இந்த போர்ல பாத்தீங்கன்னா ஜப்பான் என்ன பண்ணிருச்சுன்னா, அமெரிக்கால போய் ஒரு குண்டை போட்டுருச்சு. பேர்ல் ஹார்பர், அமெரிக்காவில பேர்ல் ஹார்பர் அப்படின்ற இடத்துல குண்டை போட்டு அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பரையே நாஸ்தி ஆகிட்டாங்க ஜப்பானியர். அமெரிக்கா விடுமா? அமெரிக்கா என்ன பண்ணிச்சான், 2 அணுகுண்டுகளை, பயங்கரமான வெடிகுண்டுகளை ஆயத்தம் பண்ணி ஜப்பானுக்கு சென்று வானூர்தியில் போர் விமானங்கள் வழியாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945ஆம் வருஷம் அமெரிக்க படைகள் ஜப்பான் மீது, குறிப்பாக அந்த 2 பட்டணங்கள் ஹிரோஷிமா, நாகசாகி என்ற 2 பட்டணங்கள் மீது 2 அணுகுண்டுகளை போட்டது. என்னாச்சு? விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20,000 டன் எடை கொண்ட டைனமைட் ஹிரோஷிமால போட்டதை நான் சொல்றேன், சரிங்களா? அந்த ஹிரோஷிமா பட்டணத்துல போடப்பட்ட இந்த டைனமைட் வெடி பொருள், அந்த அணுகுண்டு 20,000 டன் எடை. ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ, அப்படித்தானே? ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ. 20,000 × 1000 அப்படி சேர்த்துக்கங்க. 20,000 டன் எடை கொண்ட இந்த டைனமைட் அதை பயன்படுத்தி இந்த ஹிரோஷிமா பட்டணத்தை தாக்கினார்கள். 3 சதுர மைல் அழிந்ததாம். 3 சதுர மைல், 3 ஸ்கொயர் மைல்ஸ். 3 சதுர மைல் அப்படின்னா சுத்தி 15 கிலோமீட்டர், சரிங்களா? எந்த பக்கம் போனாலும் சுத்தி 15 கிலோமீட்டர். கம்ப்ளீட்டா பயங்கரமான சேதம். 1,60,000 பேர் உயிரிழந்தார்கள் என்று நம்ம சரித்திரத்துல படிக்கிறோம். பாருங்க, அந்த குண்டு அப்படி பிக்ஸ் பண்றாங்க, பாக்குறீங்களா அன்பானவர்களே? இன்றைக்கு உலகம் முழுவதையும் வஞ்சித்து அழிக்க சாத்தானும் 2 பெரும் அசத்திய ஏவுகணைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்படி அமெரிக்கா 2 பயங்கரமான ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹிரோஷிமா, நாகசாகியை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், ஜப்பானை அழிக்கணும்னு சொல்லிட்டு அது சதி செய்ததோ, இன்னைக்கு அதே போல சாத்தான் என்ன செய்யறான்னா 2 முக்கியமான 2 கிரேட் எரர்ஸ், 2 முக்கியமான அசத்திய ஏவுகணைகளை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். எலன் ஒயிட் என்ன சொல்றாங்க பாருங்களேன், வெரி இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்.
ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். மாபெரும் ஆன்மீக போராட்டம் புத்தகத்துல பக்கம் 749 வாசிக்கிறேன். ஆத்மாவின் அழியாமை, ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்னும் இரண்டு பெரிய தவறுகளின் மூலமாக, இரு பெரும் அசத்தியங்களின் மூலமாக சாத்தான் மக்களை அவனது வஞ்சகங்களின் கீழ் கொண்டு வருவான். கவனிச்சீங்களா? டூ கிரேட் எரர்ஸ். என்னென்னவா? ஒண்ணு ஆத்மாவின் அழியாமை, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்னும் இரு பெரும் அசத்தியங்களின் மூலமாக சாத்தான் மக்களை தனது வஞ்சகத்தின் கீழே, வஞ்சகங்களின் கீழே கொண்டு வரும், வஞ்சகங்கள் கீழே கொண்டு வருவான். முதலாவது என்னது? ஆத்மாவின் அழியாமை. ஆவி மார்க்கத்திற்கு அஸ்திபாரம் அமைக்கும். ஆவி மார்க்கம், வார்த்தையை கவனி. ஆவி மார்க்கத்திற்கு அஸ்திபாரம் அமைக்கும். இரண்டாவதானது, அதாவது ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் ரோமாபுரியுடன் அனுதாப பிணைப்பை உண்டாக்கும். மக்களுக்கும் ரோமாபுரிக்கும் இடையில ஒரு க்ளோஸ் கனெக்ஷனை, நெருங்கின தொடர்பை உண்டாக்கும். ஆங்கிலத்தில் வாசிப்போமே. Through the two great errors, the immortality of the soul and the Sunday sacredness, Satan will bring the people under his deceptions. While the former lays the foundation of spiritualism, the latter creates a bond of sympathy with Rome. அப்படின்னு வாசி. A simple quotation. ஆனால் சிம்பிள் அப்படின்னா 2 லைன் தான், அதுக்கு தான் சிம்பிள்னு சொல்றேன். ஆனால் உள்ள இருக்கிற கருத்து மகா ஆழமான கருத்து. 2 எளிய வரிகள், இந்த 2 வரிகளையும் மனப்பாடம் பண்ணிக்க. முக்கியமான வாசகம். இந்த 2 அசத்தியங்கள் வழியாக சாத்தான் என்ன செய்வானா? உலகத்தையே தன்னோட வஞ்சங்களின் கீழ் கொண்டு வருவான். என்ன 2 வஞ்சகங்கள்? ஒண்ணு ஆத்மாவின் அழியாமை, ஆத்மாவின் அழியாத்தன்மை. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம். பிரியமானவர்களே, இந்த 2 காரியங்களை தான் நாம் இந்த தொடர் கூட்டங்கள்ல படிக்க போகின்றோம். கருத்தாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகருக்கு இந்த உண்மைகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, உலகம் முழுவதும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இந்த 2 விஷயங்கள். ஒன்று ஆத்மாவின் அழியாமை, நேச்சுரல் இம்மோர்டாலிட்டி. ஓகே, இம்மோர்டாலிட்டி இருக்கு, நேச்சுரல் இம்மோர்டாலிட்டி ஆர் இம்மோர்டாலிட்டி ஆஃப் தி சோல். Natural immortality or immortality of the soul. ஆத்மாவின் அழியாமை என்ற ஒரு வஞ்சகம். இன்னொன்னு ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம், சண்டே சேக்ரெட்னஸ். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சொல்றாங்களே, அது. இந்த 2 காரியங்களையும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அன்பானவர்களே, ஆத்மா அழியாது என்ற பொய் உலகத்தின் ஆரம்பத்திலிருந்தே 6000 ஆண்டுகளாக பூமி எங்கும் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா அழியாது. சாத்தான் சொன்னானே, நீங்கள் சாகவே சாவதில்லை, you will not surely die அப்படி சொன்னான்ல. ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்பது இந்த ஆத்மா அழியாது என்ற விஷயத்தை ஏதேன் தோட்டத்திலிருந்தே சாத்தான் சொல்லிட்டு இருக்கான் 6000 வருஷங்களாக. அதே போல ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்பது கிபி 321 முதல், மார்ச் 7ஆம் தேதி கிபி 321 முதல் அஞ்ஞான ரோமாபுரியினால் அமலுக்கு வந்து, அப்பதானே கொண்டாந்தாரு கான்ஸ்டன்டைன் என்ற சக்கரவர்த்தி சட்டம் கொண்டாந்தார்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள், ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுகிறோம் அப்படின்னு அமலுக்கு கொண்டு வந்தவர் இந்த அஞ்ஞான ரோமாபுரியின் பேரரசனான கான்ஸ்டன்டைன். ஏறக்குறைய அப்பொழுதிலிருந்து ஏறக்குறைய 1700 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவத்தை இந்த பொய், இந்த அசத்தியம், ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்ற அசத்தியம் வஞ்சித்து வைத்திருக்கிறது. ஆனாலும் வேலை இது 2000 வருஷம் தான் ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்ற காரியம் அமலுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 1700 வருஷங்கள்லாம் ஆகிறது என்று சொன்னாலும், சூரிய வணக்கம் அல்லது பாகாலை வணங்கும் சூரிய வழிபாடு ஜலப்பிரளயத்திற்கு பின்னான காலத்திலிருந்து, அவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்துச்சே, அதுக்கு பிறகுல இருந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்து வருகிறது. அப்படியானால் நல்ல கவனிங்க, சாத்தானின் இந்த 2 அசத்திய ஏவுகணைகளும் மிக மிக சக்தி வாய்ந்தவை, மிக மிக பழமையானவை. ஒன்றே 6000 வருஷ பொய். இது ஆத்மா அழியாதுன்னு ஒரு பொய் இருக்கேன், இதுக்கு வயசு எத்தனை வயசுன்னு 6000 வருஷம், 6000 வருஷ பொய்.
இன்னொன்னு என்னது? ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம். இதுக்கு எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா 4000 வருஷம். அபிஷியலா 1700 வருஷம் வச்சுக்கோங்களேன். அபிஷியலா ரோம அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தின்படி 1700 வருஷங்கள். ஆனால் நிம்ரோத் ஜலப்பிரளயத்துக்கு பிறகுல இருந்து கணக்கு போட்டீங்கன்னா ஏறக்குறைய 4000 வருஷம். 4000 வருஷம் போய் ஆத்மா அழியாது என்ற காரியத்திற்கு 6000 வருஷம். 6000 வருஷம் போய் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தத்திற்கு 4000 வருஷம். 4000 வருஷம் போய். விளங்குதா உங்களுக்கு? இந்த 2 பொய்கள் வழியாக சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் கடுமையாக அவன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இந்த முதல் பொய் பிரசங்கத்தில் மறுபடியும் கவனத்துக்கு வருவோம். ஆத்மா அழியாது என்ற அந்த விஷயம். நீங்கள் சாகவே சாவதில்லை. அந்த முதல் பொய் பிரசங்கத்தின் மோசமான விளைவுகள் என்னென்ன? அது 3:5 சாத்தான் சொல்றான், நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். You will become like God. தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். ஆண்டவருக்கு தெரியும், நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும். பாத்தியா, இந்த பழத்தை சாப்பிட்டதுனாலதான் நானே பேசுறேன். சர்ப்பம் அப்படிதான் பேசிச்சான். பாம்பு பேசுமா? பாம்பு பேசாது. பாம்புக்கு அந்த பேசுகிற திறனோட ஆண்டவர் படைச்சாரு, அப்படிலாம் ஆண்டவர் படைக்கல. ஆனால் சாத்தான் என்ன செய்யறான் பாருங்க, இந்த பாம்புக்குள்ள புகுந்து இவன் தான் பேசுறான். அப்போ பாம்பு வழியா எப்படி ஏமாத்துறான்னா, அப்போ இந்த பழத்தை சாப்பிட்டா ஏதோ பயங்கரமான நன்மை மேன்மை இருக்கு. இந்த நன்மையை நாம் அடைய விடாமல் ஆண்டவர் தடுக்க பாக்குறாரே, இந்த ஆண்டவர் எவ்வளவு மோசமானவர் மாதிரி சாத்தான் ஒரு பிக்சர், ஒரு படத்தை காட்டும். நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அன்பானவர்களே, அவங்க ஏற்கனவே தேவனுடைய சாயல்ல தான் படைக்கப்பட்டாங்க, அப்படித்தானே? they were created, Adam and Eve both were created in the image of God. ஆண்டவருடைய சாயல்ல தான் அங்க இருக்கிறாங்க. அண்ணா என்ன போய் சொல்றா பாருங்க, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். ஏற்கனவே தேவ சாயல்ல தான் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? உண்மையும் பொய்யும் கலந்து பேச. அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மை தீமை அறிவீர்கள் என்பது உண்மை, தேவர்களை போல் இருப்பீர்கள் என்பது பொய். ஏன்னா தேவ சாயல்ல ஆண்டவர் அவங்களை ஏற்கனவே படைச்சிருக்கிற. கண்கள் திறக்கப்படும், அது ஒரு பொய் தான். பாருங்களேன், இந்த பிரசங்கத்தினால 4ஆம் வசனம், அதனோட பிரசங்கத்தினுடைய கண்டினியூஷன் தான் 5ஆம் வசனம். சரிங்களா? நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள், தேவர்களை போல் இருப்பீர்கள். பயங்கரமான பிரசங்கல்ல. 2-3 லைன்ல ஏவாளை கவுத்துட்டான், அப்படிதானே? ஆனால் ஃபர்ஸ்ட் லைன், நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த வரிதான் நீங்க உலகத்தையே கவுத்துருச்சு. You shall not surely die. அன்பானவர்களே, என்னென்ன அவன் சொன்னா பாருங்க, என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பண்றான். என்லைட்டன்மென்ட், உங்கள் கண்கள் திறக்கப்படும், ஞானோதயம் பிறக்கும் உங்களுக்கு. 2வது காட்ஹுட், தெய்வ நிலையை அடைவீர்கள். 3வது நோ டெத், நீங்கள் சாகவே சாவதில்லை, மரணமற்ற நிலை. பாத்தீங்களா? வாக்குத்தத்தம் ஆண்டவர் மட்டும் தான் வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? வாக்குத்தத்தங்கள் நான் கொடுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு Satan began giving false promises. பொய் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஆனால் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், எல்லாமே தலைகீழத்தான் நடந்துச்சு. ஷேம், அவர்கள் ஞானோதயம் அடைந்தார்களா? இல்ல, வெட்கி தலைகுனியும் நிலை ஏற்பட்டது. அவர்கள் தெய்வ நிலையை அடைந்தார்களா? இல்ல, குற்ற உணர்வின் நிலை, தெய்வத்தை பார்க்க முடியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, குற்ற உணர்வின் நிலை ஏற்பட்டது. 3வது அவர்களுக்கு மரணமில்லா நிலை நேரிட்டதா? இல்ல, இமிடியட் டெத், உடனடி மரணம் வந்திருக்கணும். ஆனால் தேவன் கிருபையாக குறுக்கிட்டு நம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஒருவேளை மனிதன் பாவம் செய்தால் என்ன செய்யணும் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஏற்கனவே போட்டிருந்தபடி, வெளிப்படுத்தல் 13:8 இதெல்லாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:8, உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த திட்டத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக மரிப்பார், வந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரிப்பார் என்பதை முன்குறிக்கும்
முன்னடையாளப்படுத்தும் விதத்துல அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. இத ஆதியாகமத்துல நாம் பார்க்கலாம். சாத்தான் என்ன சொல்றான்? நீங்கள் மரிக்க மாட்டீர்கள், நீங்கள் அழியாமை உடையவர்கள், நீங்கள் அழியாமை உடையவர்கள், you won't die, you are immortal என்ற சத்துருவின் பொய் தான் இன்று முழு உலகத்தையும் ஏறக்குறைய முழு கிறிஸ்தவத்தையும் நிரப்பி இருக்கிறது. உடனடி மரணம் வந்திருக்கணும் பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் பாருங்க, உடனடி மரணத்தை அனுமதிக்காம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பார் என்பதற்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலிகடா ஆனது. ஆனாலும் ஏவாள் மூலமாக பிற்பாடு அப்படியே உலகம் முழுவதும் இந்த வஞ்சனை அப்படியே பரவிவிடுது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏறக்குறை முழு கிறிஸ்தவமே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது மனிதனின் மரணத்திற்கு பின், மனிதனுடைய மரணத்திற்கு பின்னும் அவனுக்குள் உணர்வுள்ள நிலை இருக்கிறது. சரிங்களா? இன்னும் உணர்வுள்ள நிலை செத்து போனாலும் இந்த ஆத்மானு ஒண்ணு, அவனது ஆத்மா தனியே பிரிந்து செயல்படுகிறது. அவனுடைய ஆவி பிறரை தொடர்பு கொள்ள இயலும். ஒருவேளை ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அந்த ஆவி அப்படி தனியா துண்டா வந்து என்ன செய்யுமா, அவனுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் சந்திக்கும், தொடர்பு கொள்ளும் என்று பெருவாரியாக நம்பப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். பெருமான தேவ பிள்ளைகளே, உடனடி மரணம் ஏற்படல ஆதாம் ஏவாளுக்கு. கிருபையாக கிறிஸ்துவானவர் குறுக்கிட்டார். ஆனாலும் உடனடி மரணம் ஏற்படாவிட்டாலும் உடனடியான விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆத்துமா அழியாது என்று போய் அப்படி 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 பரவி உலகம் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து பெருமாறியான ஜனங்கள் ஆத்துமா அழியாது அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மோசடி பிரசங்கத்தின் படுமோசமான விளைவுக்கு ஒரு உண்மையான உதாரணம், ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்ல போறேன். நடந்த சம்பவம், அதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். மோசடி பிரசங்கத்தின் படுமோசமான விளைவுக்கு ஒரு உண்மையான உதாரணம் பார்க்கிறோமே. ஜேம்ஸ் ஆல்பர்ட் பைக், ஜேம்ஸ் ஆல்பர்ட் பைக் ஒரு பயங்கரமான இந்த ஜேம்ஸ் என்ற ஊழியக்காரர் தன்னுடைய மகனை இழந்துடுறார். மகன் இறந்துடுறான். அப்போ இவருக்கு மிகவும் ஏக்கம், மகனை குறித்து மிகவும் கவலை, மனதுல தாங்க முடியாத பாரம். ஏன் அப்படின்னா அப்பாவும் மகனும் அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க. தேவர் வெரி க்ளோஸ், both the father and the son. ரொம்ப நெருக்கமா இருப்பாங்களாம். அப்ப அப்பா என்ன செய்யறாரு, மகனை நினைச்சு 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 அப்படியே ஏங்கி அவர் உருகி போகிறார். இந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்கிறாரா, இங்கிலாந்துக்கு போகிறார். இங்கிலாந்துக்கு போய் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்கள மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போறார். மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போறாரு. அப்புறம் அப்படி அவர் படித்து விட்டு ஒரு நாள், அதாவது தன்னுடைய லைப்ரரியில இருந்து ரூமுக்கு வர்ற, ரூமுக்கு வரும் பொழுது சில வினோதமான அதிவினோதமான காரியங்கள் அவருடைய ரூம்ல நடந்திருக்கிறத அவர் பாக்குறார். என்ன பாக்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜிம்முடைய போட்டோ, மகனுடைய போட்டோ ஆல்பம் அப்படி திறந்து கிடக்கு. ஆல்பம் திறந்து கிடக்கு. ஜிம்மின் துணிமணிகள் பீரோல இருந்து, கபோர்ட்ல இருந்து இங்கே அங்கேயும் துணிமணிகள் எல்லாம் செதறி கிடக்கிறது. சுவர் கண்ணாடி, சுவர் கண்ணாடி ஒரு பக்கமாக அப்படி சாய்ந்து தொங்குகிறது. சுவர் கண்ணாடி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. சுவர் கடிகாரம், வால் கிளாக், இந்த சுவர் கடிகாரம், அது முள்ளுக்கல்ல, இந்த ரெண்டு முள்ளு, சின்ன முள்ளு பெரிய முள்ளு பாத்தீங்கன்னா 8:20 நைட் 8:20 அப்படின்னு அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. இவர் கொஞ்சம் லேட்டா வர்றார். 8:20 அப்படின்னு காட்டுது. அந்த டைம் தான் கரெக்டா ஜிம் தற்கொலை செய்து கொண்ட நேரம். இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஜிம் வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட் வித் மீ, ஜிம் என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் அப்படின்னு இவர் மனசுல தோணுது. இவர் என்ன பண்ணாராம், லண்டன்ல ஒரு மீடியம் தேட, எப்படி சாத்தான் ஒரு மீடியமாக பாம்பை தேடினானோ, பாம்பை பயன்படுத்தினானோ, இவர் என்ன பண்றாரு, ஜேம்ஸ் ஆல்பர்ட் பைக் என்ற ஊழியக்காரர், இவர் ஒரு மீடியம் தேடுகிறார். ஒரு ஸ்பிரிட்டிஸ்ட் மீடியம், ஆவி மார்க்க தொடர்பாளர் ஒருவரை தேடி அவர்கிட்ட போய் சந்திச்சு பேசுறார். ஜிம்மை வரவழைக்கணும் அப்படின்னு. உடனே ஜிம்மினுடைய உருவம் வந்துச்சு. ஜிம்மின் உருவம் வந்து அப்பா கிட்ட பேசுது.
என்ன பேசுச்சு தெரியுமா? ஆமாப்பா, நான் பரலோகத்துல இருக்கிறேன். அது ஒரு நித்தியமான, சந்தோஷமான, அன்பு நிறைந்த, ஆச்சரியமான இடம். ஆனாலும் இயேசுவை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. டோன்ட் டாக் டு மீ அபௌட் ஜீசஸ். ஜீசஸ் பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க. அவர் ஒரு நல்ல மனுஷன். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனிதர். ஆனாலும் அவர் என்னோட ரட்சகர் கிடையாது. He is not my savior. என்னோட ரட்சகர் அல்ல. இப்படித்தான் ஜேம்ஸ் ஆல்பர்ட் பைக்கும் இந்த பாதிரியாரும் அப்படித்தான் நம்பினாராம். எப்படி நம்பினாரு? ஆண்டவர் ஒரு நல்ல மனுஷன், அப்படித்தான் நம்பினார். இன்னைக்கு உலகத்துல அநேகர் அப்படித்தான் இயேசுவை ஒரு நல்ல மனிதராக, ஒரு மகானாகத்தான் நம்புகிறார்கள். ரட்சகராக நம்புறது கிடையாது. இப்படி ரட்சகனாக நம்பி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வஞ்சிக்கப்படுவது உறுதி. பாருங்க, இந்த ஜேம்ஸ் ஆல்பர்ட் பைக் இப்படி அடிக்கடி போய் இந்த ஜிம்மின் உருவத்தை சந்தித்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். சில சந்திப்புகளுக்கு பிற்பாடு இவருக்கு ஒரு கட்டளை பிறந்ததாம். என்ன கட்டளை தெரியுமா? எருசலேமுக்கு போவோம். Go to Jerusalem. You can find your son in the Judean desert. யூதேயா வனாந்தரத்துல உங்கள் மகனை நீங்க பார்க்கலாம், உங்கள் மகனை சந்திக்கலாம். ஐயா ஜேம்ஸ் பாஸ்டர் அவர்களே, உங்கள் மகனை தானே நீங்க பார்க்கணும். உங்கள் மகனை நீங்கள் அதிகமா நேசிக்கிறீங்களே, எருசலேமுக்கு போங்கன்னு உடனே புருஷனும் மனைவியும் 2 பேரும் எருசலேமுக்கு போயிடுறாங்க. இங்கிலாந்துல இருந்து எருசலேமுக்கு போறாங்க. எருசலேமுக்கு போய் கணவனும் மனைவியும் யூதேயா வனாந்தரத்துல மகனை சந்திக்கணும்னு தேடி அலைஞ்சாங்களாம். மலைகள், குன்றுகள் எல்லாம் தேடி அலையறாங்க. ஜிம்மை தேடினாலும் தேட முடியல. தந்தை இந்த போதகருக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது. வனாந்தரத்துல அலையறாங்கல்ல, தண்ணீர். உடனே இந்த மனைவி பார்த்துட்டு, ஐயோ என் வீட்டுக்கார தண்ணி வேணுமா சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்றாங்களா, தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி உதவிக்காக வனாந்தரத்துல எங்க போய் தண்ணீர் தேடுறது, தேடி அலையறாங்க, தண்ணீர் தேடி அலையறாங்க. இவர் என்ன பண்றாரு? மகனை தேடி அலையறார். ஜேம்ஸ் ஆல்பர்ட் பைக். இந்த அம்மா வர்றதுக்குள்ள அந்த போதகர் செத்து கிடக்கிறார், செத்து போயிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர், ஒரு பாதிரியார், ஒரு பேராயர், தினம் டிவியில பேசினவரு, அப்படித்தானே? பாருங்க, அந்த ஊழியக்காரனுக்கு என்ன நிலைமை அப்படின்னா, இயேசு ஒரு நல்ல மனுஷன், அவர் தேவகுமாரன் அல்ல என்று நினைத்தவர் பிஷப் ஜேம்ஸ். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்ற வேதாகம போதனையை அவர் அலட்சியப்படுத்தினார். சத்தியத்தை படிக்கல, விளைவு விபரீதம் ஆனது. பிரியமான தேவ ஜனங்களே, சாத்தானுடைய முதல் வஞ்சகம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு மோசமானது. ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அநேக காரியங்களை வருகிற நாட்கள்ல படிக்க போறோம். ஆத்மா அழியாது என்பதுதான் சாத்தான் செய்த முதல் பிரசங்கத்தினுடைய சாராம்சம். அதன் அடிப்படையில இன்று ஆவி மார்க்கம் உலகெங்கிலும் கிறிஸ்தவ சபைகளிலும் கொடிகட்டி பறக்கிறது. ஆத்மா அழியாது என்ற இந்த மோசடி பிரசங்கம், இந்த மோசடியான உண்மை நீ உலகம் முழுவதிலும், குறிப்பாக திருச்சபைகளில மிகப்பெரிய வஞ்சகத்தை செய்திருக்கிறது. முடிவை நாம் நெருங்க உலகத்தின் முடிவை நெருங்க ஆண்டவருடைய வருகை நாம் நெருங்கி சேர சத்துருவின் இந்த 2 வஞ்சகங்களும், என்னென்ன 2 வஞ்சகங்கள்? உன் ஆத்மாவின் அழியாமை, இன்னொன்னு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம். 2 வஞ்சகங்களும் 2 தண்டவாளங்கள் போல ஒன்றாகவே செல்லும், ஒன்றாகவே செயல்பட்டு அகில உலகத்தையும் அழிவுக்கு நேராக இட்டு செல்லும். அன்பானவர்களே, பொதுவா சொல்லுவாங்க ஐடியாஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியாஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ் ஆர் ஐடியாஸ் கிரியேட் கான்சிக்வன்சஸ். கருத்துக்கள் கடும் விளைவுகளை உண்டு பண்ணும். நம்ம நினைக்கலாம், மரணம் பற்றி எந்த கருத்தை நம்பினா என்னங்க? உலகத்துல ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கிறது மரணத்தை குறித்து. மரணத்தை குறித்து என்ன கருத்து நம்பினா என்ன? இதுல என்ன பெரிய வித்தியாசம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம் மரணம் என்ற விஷயத்துல தேவனையா சாத்தானையா, யாரை நம்புகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. Whom do we believe? God or Satan? Truth or lie? உண்மையா பொய்யா, எதை நம்புகிறோம் என்பதை குறித்து நாம் சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். பிரியமானவர்களே, ஆரம்பத்துல இருந்த 2 வல்லமைகள், 2 பேர் கிரியை செய்கிறார்கள். ஒண்ணு ஆண்டவர், இன்னொன்னு சாத்தான். ஆண்டவர் தான் அதிலிருந்தே கிரியை செய்கிறவர், அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் லவர். அவர் God is the first lover. But
Satan is the first liar, first lover and first liar. முதல் நேசம் முறையாக முதன்முதலாக முந்தி நம்மிடத்திலே நேசம் காட்டினவர். ஆனால் சாத்தான் முந்தி மோசம் போக்கினவன். நேசம் மோசம். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் லவர், ஃபர்ஸ்ட் லயர். பிரியமானவர்களே, நேசம் காட்டுகிற நம்முடைய ஆண்டவர். பைபிள்ல படிக்கிறோம், God is love. பார்க்கிறது, God is love. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 16ஆம் வசனம் 2 வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு பார்க்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவர் முந்தி அன்பு கூர்ந்த தெய்வம். இன்னும் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். தேவன் என்று சொன்னாலே நேசம், சாத்தான் என்று சொன்னாலே மோசம். நல்லா புரிஞ்சுக்கங்க. God means love, Satan means lie. தேவன் என்றால் நேசம், சாத்தான் நேசம். பிரியமானவர்களே, நம்ம இந்த நாட்களில தேவனுடைய நேசத்தையும் சாத்தானையுமே சைட் பை சைடா படிச்சுட்டே வர போறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மிகுந்த ஜபத்தோடு நாம் அதிகமாக முழங்காலில் நின்று படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் பாடங்களை பத்தி படிப்போம். சரிங்களா? அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய மோசடிகளை குறித்து, அவனுடைய எல்லா விதமான கடைசி கால வஞ்சக நுணுக்கங்கள், பல காரியங்களை நம்ம படிக்கப்போம். அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நான் படிக்க போற இந்த சத்தியங்களுக்காக ஊக்கமாய் ஜெபித்துள்ளத்துல மிகவும் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே தேவன் தாமே அந்த அன்பானவரை குறித்து நான் படிக்கும் பொழுது, இந்த மோசக்காரன் சும்மா இருக்க மாட்டான். மோசம் போக்குகிறவன், தந்திர சாத்தானோ மோசம் போக்குவதில் முந்தி செயல்படுகிறவன். நம்முடைய அவர் முந்தி கொண்டவர். அன்பானவரையே பின்பற்றுவோம். அவரது அன்பின் ஆழத்தை தேசங்களில் நாம் கண்டுகொள்வோம். சத்துருவின் கண்ணிகளுக்கு நீங்களாமோம். பரலோகத்தின் தேவன் மீது நாம் நேசம் கொண்டு அவருடைய சத்தியங்களை நம்ம கருத்தப்படி கடந்து வருவோம். தேவன் நமக்கு வேண்டிய எல்லாம் உணர்த்துவாராக. நம்முடைய கண்களை தேவன் நமக்கு தருவாராக. சாத்தானுக்கு இடையில மாபெரும் யுத்தத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே சின்ன ஜபத்தோடு இந்த தியானத்தை நிறைவு செய்து நாம் அடுத்த நிறைவு பாடலுக்குள்ள கடந்து செல்வோம். நல்ல பிதாவே, முதலாவது பாடத்தை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். சாத்தானின் முதல் பிரசங்கம், பிரசங்க பீடத்தில் பாம்பு என்ற தலைப்பில நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, சத்ருவானவன் ஆண்டவரே எவ்வளவு மோசக்காரன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞான கண்களை தாரும், விசுவாச கண்களை திறந்தருளும். தகப்பனே, சாத்தானுடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. இன்னைக்கு சில தடைகள் இருந்தது ஆண்டவரே, ஆனால் தேவன் கிருபையாக இந்த செய்தியை கேட்க கிருபை செய்தி தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய உன்னதத்தின் ஞானத்தையும் ஆண்டவரே வரத்தின் பாதுகாப்பையும் எல்லாவித ஆசீர்வாதங்களை கொடுத்து தொடர்ந்து இந்த கூட்டங்களை நன்மையாய் வாய்க்கப்படும். எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த செய்திகளை அநேகரோடு பகிர்ந்தளிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.